அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன முக்கியமான செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா, நேத்து ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி தினம் தமிழகத்துல 2006ஆம் ஆண்டுல இருந்து கல்வி வளர்ச்சி தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுது இல்லையா? அதுல ஒரு முக்கியமான விஷயம் நேத்து நடந்திருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறதுடைய அந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது நேத்து இருந்துச்சு. பார்த்தோம்னா, கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாவின் பிறந்த நாள் அப்போ அண்ணாவின் பிறந்த நாள் அப்படின்னா செப்டம்பர் 15. ஓகேவா? பெரியார் அப்படின்னா செப்டம்பர் 17. அண்ணாவின் பிறந்தநாள் செப்டம்பர் 15ஆம் தேதி அப்போ நமக்கு மதுரையில இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டுச்சு இல்லையா? அந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம் ஊரக பகுதிகளுக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அந்த திட்டம் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அத காமராஜர் பிறந்த தினத்தன்னைக்கு விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. சரியா? எங்க வச்சு விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டத்துல வச்சு நமக்கு இந்த திட்டத்தினுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? அப்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? இதன் மூலியமா ஆல்ரெடி 18.5 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா 20 லட்சம் மாணவர்கள் பயன்பெற போறாங்க. ஓகேங்களா? இந்த திட்டத்தின் விரிவாக்கத்தின் மூலியமாக. ஸோ அங்க பேசின நம்ம முதல்வர் ஒரு சில குறிப்புகள நமக்கு சொல்லியிருக்காரு. புறநானூறு, திருக்குறள், மணிமேகலை என்று நம்முடைய இலக்கியங்கள் மட்டுமல்ல, ஔவையார், வள்ளலார் போன்ற சான்றோர்களும் பசிப்பிணியை போக்குவது பற்றி குறிப்பிட்டுள்ளனர் அப்படின்னு சொன்ன அவரு, ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காரு. சங்க காலத்தைச் சேர்ந்த ஒரு குறுநில மன்னர் ஏழைகளின் பசியை போக்கியதால் பசிப்பிணி மருத்துவன் என்று போற்றப்படுகிறார். பசிப்பிணியை போக்கும் பணி அரசுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கு யார் இந்த பசிப்பிணி மருத்துவன் அப்படிங்கிறது தமிழ் மீடியம்ல படிச்சவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியலாம். ஆ இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கு தெரியாது கண்டிப்பா. ஓகேங்களா? இப்ப பசிப்பிணி மருத்துவன் அப்டின்னா யாருன்னா, சங்க காலத்துல சிறுகுடி அப்படிங்கிற ஒரு குறுநில ஒரு குறுநிலம் இருந்துச்சு. சிறுகுடி அப்படிங்கிற ஒரு குறுநிலம். அந்த குறுநில மன்னராக இருந்த பன்னன் அப்படிங்கிறவர தான் என்ன சொல்றாங்க? கிழான் அல்லது பன்னன். இவரு தான் அந்த பசிப்பிணி மருத்துவன் அப்படின்னு சங்ககால புறநானூற்று பாடல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இவர பத்தி தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. பசிப்பிணி மருத்துவன் அப்படிங்கிற அந்த ஒரு சங்ககால குறுநில மன்னர பத்தி. அப்ப இதெல்லாம் நம்ம யூனிட் 8 பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? இந்த திட்டம் அப்படிங்கிறது நமக்கு செப்டம்பர் 15 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா இப்ப அந்த திட்டத்தின் விரிவாக்கம். அந்த விரிவாக்கத்துல முதலமைச்சர் இத ஒண்ணு சொல்லியிருக்காரு. ஓகேவா? சங்ககால குறுநில மன்னர். அந்த குறுநிலம் என்ன அப்படின்னா சிறுகுடி. அந்த குறுநில மன்னர் யாருன்னா கிழான் அல்லது பன்னன் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய சிறப்பு பெயரா இருந்தது என்னன்னா, பசிப்பினி மருத்துவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அத ஒரு சான்றாக குடுத்து நமக்கு இந்த ஒரு ஸ்பீச் பண்ணியிருப்பாரு. சரியா? அதுதான் நம்ம முதல் செய்தியில பார்க்கிறோம். கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பசிப்பினி மருத்துவன் அப்படின்னா யாரு? கிழான் அல்லது பன்னன் அப்படின்னு சொல்றாங்க. சிறுகுடி அப்படிங்கிற பகுதியோட குறுநில மன்னர். ஓகேவா? அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். தமிழ் மீடியத்துல படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மேபி தெரியாமயும் இருக்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலா செய்வர் திறப்பாடு இல்லாதவர் அப்படின்னு குடுத்திருக்காங்க. முறைப்படச் சூழ்ந்தும் முடிவிலா செய்வர் திறப்பாடு இல்லாதவர். செயல்களை முடிக்கும் திறன் இல்லாதவர் முன்னே முறையாக எண்ணி வைத்திருந்தும் செய்யும்போது குறையானவைகளையே செய்வர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா, அந்த டாஸ்க்க நம்ம வெல் பிளான்டா வச்சிருந்தாலுமே, அத செய்ய தெரியாதவங்க கிட்ட குடுத்தோம் அப்படின்னா, அவங்களால கரெக்ட்டா செஞ்சு முடிக்க முடியாது. அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். ஓகேவா? எந்த செயலை யார்கிட்ட குடுத்து செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். திருக்குறள் எண் 640 அதிகாரம் அமைச்சு. மத்தபடி இன்னைக்கு செய்தித்தாள்ல இருக்கக்கூடிய செய்திகள்னு பார்த்தோம்னா, 2 ஃபுட்பால் டோர்னமென்ட்டோட ஃபைனல்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. ஒண்ணு பார்த்தோம்னா, யூரோ 2024 ஓகேங்களா? யூரோ யூரோப்பியன் கான்டினென்ட்ல நடக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் டோர்னமென்ட். அதுல யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெயின் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கோப்பா அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கோப்பா அமெரிக்கா அப்படிங்கிற அந்த டோர்னமென்ட்ல இது அமெரிக்கன் கான்டினென்ட்ல நடக்கக்கூடியது. ஓகேவா? அதுல யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, அர்ஜென்டினா வின் பண்ணியிருக்காங்க. சரியா? சமீபத்தில நடந்த 2 ஃபுட்பால் டோர்னமென்ட் அத பத்தி குடுத்திருக்காங்க நமக்கு. ஓகே. மத்தபடி நமக்கு செய்திகள் அப்படிங்கிறது பெருசா இல்ல. நம்ம அகாடமில பார்த்தோம்னா, குரூப் 1 எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு இல்லையா? நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முடிஞ்சிருச்சு. மெயின்ஸ்க்கான வகுப்புகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. அதனுடைய ஒரு வழிகாட்டுதல் வகுப்பு அப்படிங்கிறது சென்னையில 20ஆம் தேதியும்,
தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர்ல 21ஆம் தேதியும், ராம்நாட்ல பார்த்தோம்னா 22ஆம் தேதியும் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னா ஒரு 45 டெஸ்ட் நமக்கு இருக்க போகுது. 45 பிளஸ் டெஸ்ட் இருக்க போகுது. அண்ட் தென் நியூவா நமக்கு சிலபஸ் இதுல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எத்திக்ஸ்லாம் கொஞ்சம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் இருக்க போகுது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் செஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க போகுது. சரிங்களா? அதே மாரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து சுரேஷ் பாடசாலை மூலியமா தேர்வுகளுக்கான வகுப்புகள் அப்படிங்கிறதும் எடுக்கப்படும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ குரூப் 1 மெயின்ஸுக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டன்ட்டான நியூஸஸ்னா இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.